இது என் மருமகங்கிறனால நான் இப்படி சொல்லல. லட்சுமி நாராயணன் போட்டோவை பார்த்தா யாருமே உட்காந்து பார்த்துட்டு போவாங்க. நேர்ல பார்த்தாங்கன்னா வச்ச கண்ணை எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். ஏன்னா அவன் குணம் அப்படி. ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஸ்மோக்கிங் கிடையாது. உங்க ஜாதியில நான்வெஜ் சாப்பிட்ற நிறைய பேர் இருக்காங்க. பட் லக்ஷ்மி நோ நோ, இருந்தும் போய் சேர்ந்தான். லக்ஷ்மி நாராயணனோட ஃபேமிலி, ஐ மீன் அவர் மனைவி குழந்தை, என்னோட மாமா கல்யாணம் பண்ணிக்கல. அப்படியா? இது லட்சுமி நாராயணனோட அம்மா, என்னோட தங்கச்சி. இது உங்க பையனோடது. இதுல அவரோட பணமும் பொருளும் இருக்கு. நேர்ல கொடுக்கறதுக்காக வந்தேன். என் புள்ள இறந்துட்டான். இப்ப இது எங்களுக்கு எதுக்கு? உண்மையை சொல்லு. என்ன விஷயம்? ஆள் ஒரு ஊமை. மனசுல இப்படி ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஆக்ஷன்ஸ் காமிப்பாரு. அதுவும் எப்பவாவது. லக்ஷ்மி நாராயணனுக்கு எதிரிகள் யாராவது? எதிரிங்க யாரு இருக்க போறாங்க? யாருக்கும் துரோகம் பண்ணவோ ஏமாத்தவோ இப்ப எனக்கு தெரியாது. டாக்டர், நீங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கு என்ன காரணம்? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, சைமன் ஜோசப். கோயம்புத்தூர்ல ஃபார்மசி இன்ஸ்டியூட் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறது 2 நாள் முன்னாடி கூட அவன் வந்து எங்களை பார்த்தான். இன்னைக்கு கூட அவன் வந்துட்டு போனான். ஏதாவது இருந்தா எங்க கிட்ட சொல்லிருப்பானே. ஏதாவது இருக்குன்னு நானும் சொல்லல. நடந்தது என்னவோ நடந்து போச்சு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணுங்க. நான் கிளம்புறேன். இது அவன்தான், அவனேதான். என்ன சொல்றாரு? ஊமைதான். ஆனா எப்பவாவது கவலை வரும்போது இது அவன்தான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து இப்படித்தான். எனக்கு அப்பத்துல இருந்தே தெரியும். வாங்க, அவன்தான் உள்ள பாரு. இது அவன்தான், இது அவனேதான் சொல்லின்னு நம்மள பைத்தியம் பிடிக்க வச்சிடறாரு. அந்த ஆளு யாரோ ஒரு ஆளு. அது ஏதோ ஒரு கதை. அந்த சாப்டரை இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு. அதுக்கப்புறம் உன்னோட வேலையை பார்த்துட்டு அன்னதானம் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை தான் முக்கியம். நான் கிளம்பிட்டா குட் நைட். சரி ரமேஷ்.